விக்ரமாதித்தன் கதைகள் 36. தாமதம். முன்கதை சுருக்கம். அடர்ந்த இருள் சூழ்ந்த காடு, எங்கும் மயான அமைதி நிலவியது. எந்தவித சலனமுமின்றி விக்ரமாதித்தன் பிணமரத்தில் ஏறி அதிலிருந்த வேதாளத்தை வீழ்த்தி தன் வலிமையான தோளில் சுமந்தபடி நடக்கத் தொடங்கினான். அப்போது வேதாளம் அவனது மௌனத்தை கலைக்க, மன்னா, இருட்டில் நடக்கும் உன் பயணக் கலைப்பை போக்க தாமதம் எப்படிப்பட்ட விபரீதமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை தெளிவாக விளக்கும் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்கிறேன் கேள் என்று சொல்லத் தொடங்கியது. விஜயபுரி என்ற நாட்டை ஆண்ட வீரபத்திரன் என்ற மன்னனுக்கு திடீரென ஒரு கொடிய நோய் தாக்கியது. அரண்மனை வைத்தியர்கள் எவ்வளவோ முயன்றும் பலவிதமான மருந்துக்களை அளித்தும் பலனில்லை. முடிவில் நீலகிரி மலையில் குறிப்பிட்ட ஒரு பாறைக்கு அடியில் விளையும் அபூர்வமான மூலிகையின் சாற்றை அடுத்த நாள் சூரியன் உதிப்பதற்குள் கொடுத்தால் மட்டுமே மன்னனை காப்பாற்ற முடியும் என்று முடிவு செய்யப்பட்டது. நேரம் மிகவும் குறைவாக இருந்ததால் மன்னனின் 3 விசுவாசிகள் இந்த பொறுப்பை உடனடியாக ஏற்றனர். பழமையான ஓடைச்சொடிகளை ஆராய்ந்த வித்யாதரன் என்ற அறிஞன் அந்த மூலிகை மலையில் சரியாக எந்த திசையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை துல்லியமாக கணித்து உடனே கூறினான். உடனே வீரபாகு என்ற மாவீரன் தன் குதிரையில் சென்று இருளையும் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் நேரம் செலவழித்து சரியான மூலிகையை பறித்து வந்தான். பறித்து வரப்பட்ட மூலிகையை அரண்மனை தலைமை மருத்துவனான அகத்தியனிடம் கொடுத்தனர். அவனோ அதை உடனே மன்னனுக்கு கொடுக்காமல் மருத்துவ சாஸ்திரப்படி இதை தூய பன்னீரில் பல முறை கழுவி சந்தனக்கல்லில் இழைத்து 3 முறை வடிகட்டிய பிறகே கொடுக்க வேண்டும் என்று கூறி அந்த செயல்முறைகளுக்காக மிகவும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டான். அவன் நேர்த்தியாக மருந்தை அரைத்து முடித்த போது சூரியன் உதித்து விட்டது. மருந்து தொண்டைக்குள் செல்வதற்கு சற்று முன்பே மன்னனின் உயிர் பரிதாபமாக பிரிந்தது. கதையை சொல்லி முடித்த வேதாளம், விக்ரமாதித்தா, இப்போது சொல், மன்னனின் மரணத்திற்கு உண்மையான காரணம் யார்? மூலிகையை தேட அதிக நேரம் எடுத்த வித்யாதரனா அல்லது சாஸ்திரப்படி மருந்தை அரைக்க தாமதப்படுத்திய அகத்தியனா? இதற்கு விடை தெரிந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும் என்று சிரித்தது. உடனே விக்ரமாதித்தன், தலைமை மருத்துவன் அகத்தியனின் தேவையற்ற தாமதமே மன்னனின் மரணத்திற்கு காரணம். எந்த ஒரு செயலையும் நேர்த்தியாக செய்வது முக்கியம்தான். ஆனால் உயிர் போகும் அவசர காலத்தில் சமயோசித புத்தியும் வேகமுமே முதன்மையான தேவை. சாஸ்திரங்களை காரணம் காட்டி தேவையற்ற தாமதப்படுத்துவது மன்னிக்க முடியாத குற்றமாகும் என்றான். சபாஷ், சரியான விடை மன்னா. ஆனால் உன் மௌனம் கலைந்து விட்டது, அதனால் நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று சத்தமாக சிரித்தபடியே விக்ரமாதித்தனின் பிடியிலிருந்து நழுவிய வேதாளம் மீண்டும் பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறக்க ஆரம்பித்தது. கதை பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.